ராமானுஜாய நமகா. முக்குணங்கள் இருக்கா, சத்துவம் ரஜசு தமசு, அத்தையே 9ஆக பிரிக்க போறார். எப்படி என்றால் தாமச தாமசம், தாமச ராஜசம், தாமச சாத்விகம் என்று இவ்வகையில் சாத்விக சாத்விகம் என்று ஈராக 9ஆக பிரிக்க போறார். இந்த 9 குணங்களுக்கும் காரியம் வெவ்வேறாக இருக்கும். தாமச தாமசம் என்று எடுத்துக்கொண்டோமே என்றால் அதனுடைய காரியம் என்ன என்றால் தூக்கம், நித்ரை தான். தமோ குணமே என்ன பண்ணும்? தமசு அப்படின்றது ஞானத்தை மங்கடிக்க செய்யுமா? ஆகையினால தாமசமான ஒரு தாமசம் இருக்கு என்றால் அது என்ன பண்ணும்? தூக்கத்தை விளைவிக்கும். அடுத்தது தாமசமான ராஜசம். சரி, இது கொஞ்சம் பரவாயில்ல. தூக்கத்துல ஞானன்றது அறவே கிடையாது. தாமச ராஜசம் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஞானம் இருக்கு, ஆனா அது தவறான ஞானம்தான். ஆனா அட்லீஸ்ட் ஞானமாவது இருக்கு இல்லையா? என்ன காரியம் இங்க ஏற்படும்னா சோகம் அப்படின்ற காரியம் ஏற்படும். ஆக தாமசம் இருக்கும் பொழுது தூக்கம், தாமச ராஜசம் இருக்கும் பொழுது சோகம் ஏற்படுறது. அதற்கு பிறகு தாமச சாத்விகம் ஏற்படுறது. சத்துவம்னாலே கொஞ்சம் ஞானம் அதிகரிக்கிறது என்று தானே. சரி, இப்ப தாமச சாத்விகம் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பரஹிம்சையில ஈடுபடுவானா, பிறரை கெடுப்பதில் ஈடுபடுவானா. இது எப்படி சாத்விகம் என்றால் நேர் சாத்விகம் கிடையாது, இது தாமசமான சாத்விகம் தான். இவனுடைய பண்பு தாமசமாக தான் இருக்கு, பெரும்பாலும் அறிவு கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் அடுத்தவனை கெடுத்து தனக்கு ஒரு பிரயோஜனத்தையாவது தேடிக்கொள்றானே, அந்த அளவுக்கு அறிவாவது இருக்கே, அது ஒண்ணு. மத்தொன்னு, இவன் அடுத்தவனை கெடுக்க முற்படுறான் இல்லையா, என்ன உபாயத்தை பயன்படுத்துவான் என்றால் சேனேன அபிச்சரன் எஜேத அப்படின்னு இருக்கு. சேனையாகத்தை பண்ணானே என்றால் வைரி மரணம் ஏற்படும். இவனுக்கு விரோதியாக யார் இருக்கானோ அவனை கொள்வதற்கு வாய்ப்பு இவனுக்கு கிட்டும். ஆக ஏதோ ஒரு விதத்துல ஆஸ்திக்யத்தை வளர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பாதையில தானே போறான் இவன். சரி, ஆகையினால தாமச சாத்விகம் ஏற்பட்டதே என்றால் இவனுக்கு மேலும் மேலும் ஞானம் வருவதற்கு உண்டான ஒரு பாதையிலாவது போறானே, ஆக பரஹிம்சையில ஈடுபடுவான் என்று. இது தாமசத்தை பத்தி. அடுத்தது ராஜச தாமசம். இந்த ராஜச தாமசம், ராஜசம்ன்ற குணம் வந்தாலே நிறைய பிரவருத்தி அப்படின்னு தான் இருக்கும். நிறைய செய்யணும் செயல்பாட்டில் தான் இருக்கும். ஆக ராஜச தாமசம் இருக்குமே என்றால் அப்போ விஷயாந்தர பிராவண்யம் இருக்கும். மற்ற விஷயங்கள்ல கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இருப்பான். ராஜச தாமசம் இருந்ததே என்றால், ராஜசம் இருந்ததே என்றால் அப்பொழுது காமிய கர்மங்கள்ல பிரவருத்தியானது ஏற்படும். காமிய கர்மம் என்றால் வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்கள். ஆனா இந்திரலோகமோ இல்லாட்டி வருணலோகமோ இல்லாட்டி ஐகிக பலன்களோ, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய புத்திரன் பசு இது போன்ற பலன்களோ, இதை கொடுக்கக்கூடிய காமிய கர்மங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஈடுபாட்டை விளைவிக்கும் ராஜசமானது. ராஜச சாத்விகமானது என்ன பண்ணும் அப்படின்னா பகவத் ஸ்தோத்திரத்துல ஈடுபடுத்தும். அதாவது எம்பெருமானை துதி செய்து பலனை பெற வேண்டும். இப்பவும் அவனுடைய எண்ணம் இப்படி இருக்கு, ஏதாவது பண்ணி பெற வேண்டும், இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய ஐகிக பலன்கள் ஆமுஷ்மிக பலன்கள் இத்தை அனுபவிக்க வேண்டும், அந்த நினைவு தான் ஓடின்னு இருக்கு. ஆனா சாத்விகமாக கொஞ்சம் இருக்கிறபடினாலதான் பெருமாள் கிட்ட போறான், பகவத் ஸ்தோத்திரத்துல ஈடுபடுறான். ஆக ராஜச சாத்விகம் இருந்தது என்றால் பகவத் ஸ்தோத்திரத்துல ஈடுபடுவான். பிறகு சாத்விக தாமசம் இருந்ததே என்றால் இப்ப பகவத் ஸ்தோத்திரம் மட்டும் கிடையாது, பகவன் மந்திரங்கள்ல ஈடுபடுறான். பகவன் மந்திரங்களை உபாயமாக கொண்டு என்ன பலன் வேணா பெறலாம். ஐகலௌகிகம் ஐஸ்வர்யம் ஸ்வர்காத்யம் பாரலௌகிகம் கைவல்யம் பகவந்தஞ்ச மந்திரோயம் சாதயிஷ்யதி என்று திருமந்திரத்தை பத்தி சொல்லுவார்கள். திருமந்திரமானது எல்லா பலன்களையும் கொடுக்கும் என்று. இப்படி பகவன் மந்திரங்களை பயன்படுத்தி எல்லா பலன்களையும் பெற முற்படுறான். அதுல மோட்சமும் ஒரு பலனாக கொள்ளலாம். இப்படி சாத்விக தாமசம் இருக்கிறபடினால பகவன் மந்திரங்களை கொண்டு ஏதோ ஒரு உபாயத்தை அனுஷ்டிக்கிறான். அடுத்தது சாத்விக ராஜசம் வந்தவாறு இவன் பகவானுடைய அந்த சாத்விக தாமசத்துல என்ன பண்ணான்? சாத்விக தாமசத்துல பகவன் மந்திரங்கள் ஈடுபட்டான் இல்லையா. அடுத்தது சாத்விக ராஜசம் இருக்கும் பொழுது இவன் பிரகிருதி ஆத்ம விவேகத்துல ஈடுபடுவான். அதாவது இந்த பிரகிருதி வேற நான் வேற அப்படின்னு நல்லா ஆசக்தி, அதாவது நல்ல தீரக்கழியவன் ஆலோசிப்பான். இந்த எண்ணம் வருவது இதுக்கு தானே மனுஷ ஜென்மமே இருக்கு. நான் இந்த உடல் கிடையாது, இந்த உடலை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்ற எண்ணம்
ஆக இந்த ராஜச குணமே என்ன பண்றதுன்னா ஒரு பிரவൃத்தியில மூட்டுறது. இப்போ இவ ஒரு மானசீக பிரவೃத்தியில ஈடுபட்டிருக்கான். ஏன்னா ஆலோசனம், விசாரணம் அப்படின்றதே ஒரு மானசீக பிரவೃத்தி தானே. அதுல ஈடுபட்டிருக்கான். அது சாத்விகமான ராஜசமாக இருக்கிறபடினால தான் பிரகிருத்தியாத்ம விவேகத்துல ஈடுபடுத்துறது இவன. ஆக சாத்விக ராஜசம் இருக்கும் பொழுது இந்த ஆத்மா வேற, சரீரம் வேற அப்படின்ற நினைவு இருக்கும். கடைசியில சாத்விக குணம் இவனுக்கு ஏற்படுமே என்றால் அப்பொழுது எம்பெருமானுடைய சாட்சா்காரமானது ஏற்படும். பகவத் சாட்சா்காரமானது ஏற்படும். ஏன்னா சத்வம் அப்படின்றது என்ன பண்றது? அது ஞானத்தை கொடுக்கக்கூடிய குணம் தானே. இருக்கிறதுலேயே மிகுந்த ஞானம் எது, மகிமை பெற்ற ஞானம் எது அப்படின்னா எம்பெருமானை பற்றின ஞானம், அதுவும் நேர சாட்சா்காரமாகிற ஞானம். ஆக சாத்விகம் அப்படின்ற அந்த குணம் ஏற்படுமே என்றால் அப்போ இவனுக்கு பகவத் சாட்சா்காரமே ஏற்படுறது என்று இப்படி 9 பண்புகள் தாமசத்திலேருந்து ஆரம்பிச்சு தாமசம்ன்றது நிதிரையை கொடுக்கும், அது தூக்கத்தை கொடுக்கும். தாமச ராஜசம் என்றது சோகத்தை கொடுக்கும். தாமச சாத்விகம் என்றது பரஹிம்சையில ஈடுபடுத்தும். அதே போல ராஜச தாமசம் என்றது இவனுக்கு விஷயாந்தர பிராவணியத்தை ஈடுபடுத்தும். ராஜசம் என்றது காமிய கர்மங்களிலே மூட்டும். ராஜச சாத்விகம் என்றது பகவத் ஸ்தோத்திரத்திலே மூட்டும். அதே போல சாத்விக தாமசம் என்றது பகவன் மந்திரங்களிலே மூட்டும். சாத்விக ராஜசம் என்றது பகவானுடைய பிரகிருத்தியாத்ம விவேகத்திலே மூட்டும். அதே போல சாத்விகம் என்றது எம்பெருமானுடைய சாட்சா்காரத்தை கொடுக்கும் என்று இந்த மாதிரி 9 குணங்கள், அதனுடைய காரியங்கள் என்ன என்றதை இந்த வார்த்தையிலே பார்த்தோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.